நம்மலாம் ஒரு 1000 தாட்டியாச்சும் பேசியிருப்போம். அண்ணன் அமெரிக்கா பெரிய ஆளு அப்படின்னு. அவன் மண்ண கவுன இந்தியாவுக்கு எதிரா மண்ண கவுன விஷயத்த தான் இப்ப விரிவா பார்க்க போறோம். சரி 1000 தாட்டி பல விஷயம் பேசியிருக்கோமே, நீ என்னத்த சொல்ற அப்படின்னு கேட்டோம்னா, அமெரிக்காவ பொறுத்தவரையும் 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது? அதுல அமெரிக்கா என்னத்தெல்லாம் கிழிக்கணும்? இல்லடா 30 வருஷமே அவன் திட்டம் வச்சிருப்பான். 100 வருஷத்துக்கே அவன் திட்டம் வச்சிருப்பான் அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ ஒரு 30 எடுத்துக்குவோமே. பாஸ் ஒரு 5 மைனஸ் பண்ணி 25 எடுத்துக்குவோமா? ஏன்டா 2000ல உலகம் அழிய போகுதுன்னு எல்லாரும் பிஸியா இருந்தோம். அவன் 2025ல உலகத்தை எப்படிலாம் ஆட்டி படைக்கலாம் அப்படின்னு பிஸியா இருந்திருப்பான். அப்படி ஒரு 10 திட்டம் போட்டு வச்சிருப்பான். இதெல்லாம் நம்மளே பல காலங்கள் விரிவா பார்த்திருக்கோம். 10 திட்டம் எப்ப பார்த்தேன்னு கேட்கக்கூடாது. இந்த மாதிரி 10 திட்டத்தோட சுத்திக்கிட்டு இருக்கிற பையன் தான் அவன் அப்படின்னு பார்த்திருப்போம். ஆனா, முதல் முறையா அப்படி 10 திட்டத்தையும் கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டு, 11வது உருப்படி இல்லாத தற்குறித்தனமான திட்டத்த அன்னைக்கு உட்கார்ந்திருக்க அதிபர் எடுத்துட்டு போவான் அப்படிங்கிறது அவனுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நமக்கு தான் தெரியல, இப்ப தெரியுது. அப்படி ஒரு தற்கூரி திட்டம் தான் ரஷ்யாவோட ஒரு யுத்தத்த ஆரம்பிச்சது உக்ரைன வச்சு. அடுத்த தற்கூரி திட்டம், சரி அவரு தான் வயசானவரு, பொறுப்பு இல்லாதவரு அப்படின்னு பார்த்தா, ட்ரம்ப் வயசானவர் தான். ஆனா அவர் டீனேஜ் மாரி தான் சுத்திக்கிட்டு இருப்பாரு. சார் 90ஸ் கிட்ஸ் மாரி வண்டியில ஏறுறீங்க அப்டின்னா, நம்மள சப்புன்னு அடிச்சு புடுவாரு. நான் 2கே கிட் மாரி குதிச்சுக்கிட்டு இருக்கேன்டா அப்டிம்பாரு. அவராச்சும் தெளிவா இருப்பாருன்னு பார்த்தா, இந்தியாவோட எதுக்கு ட்ரேட் வார் ஆரம்பிச்சாருன்னு அவருக்காச்சும் தெரிஞ்சா சரி. நமக்கு சத்தியமா தெரியல. காரணம் இந்தியா கிட்ட இந்த மாரி கோழிக்காலு, விவசாய பொருள் அப்டிலாம் புதுசு கிடையாது. கொள்ளனாலும் அவனுங்களும் செய்வாய்ங்க. நம்மளும் சப்புன அடிச்சு திருப்பி விட்டுருவோம். அவனுங்களும் போயிருவாய்ங்க. சரி ரைட்டு பார்த்துக்குவோம். 10 நாள் கழிச்சு அங்கருந்து அறிக்கை வரும். இந்தியால மத சுதந்திரம் இல்லை அப்படின்றுவாய்ங்க. சுகாதாரம் இல்லை அப்படின்றுவாய்ங்க. ரோட்டு கடையில வடை சாப்பிட்டு நீ உருப்படாம போயிருவ அப்படின்றுவாய்ங்க. KFCல சிக்கன் சாப்பிட்டா மட்டும் பாஸ் இன்கிரிமெண்ட் போட்டுருவாராடா அப்படின்னு கேட்டோம்னா பதில் வராது. இந்த மாதிரி 1000 விஷயங்கள செஞ்சுக்கிட்டு இருப்பாய்ங்க. இந்த தடவை என்னடான்னா 25% வரி, அதுக்கு அடுத்து ரஷ்யா கூட கச்சா எண்ணெய் வாங்குறதுல 25% வரி அப்படின்னு போடுறாய்ங்க. இது இப்ப எந்த அளவுக்கு பேக் ஃபயர் ஆயிருச்சு அப்புட்ன்னா, இந்தியா நாசூக்காவும் அடிக்குது, அதிரடியாவும் அடிக்குது. காரணம் என்ன அப்புட்ன்னா, இது தற்குறித்தனம்ங்கிறத காட்டிலும் திருட்டுத்தனத்தோட உச்சம். நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறோம் அப்புட்ன்னா, அமெரிக்காவும் வாங்குது. ஊரெல்லாம் ரஷ்யாவ ஷிஃப்ட்ல இருந்து தூக்கி வீசிட்டு, ரஷ்யா கிட்ட பொட்டியிலேயே டாலர் வாங்குறாய்ங்க. இது எப்படா நடந்துச்சுன்னு கேட்கக்கூடாது. இவர் அலாஸ்கால போய் இறங்கிட்டு இவரோட விமானம் வந்து போன செலவுக்கான தொகைகள டாலர்ல கேஷா தான் செட்டில் பண்ணாய்ங்க. அப்ப மட்டும் இனிச்சுச்சாடா அப்படின்னு கேட்டோம்னா, பதிலே வரல. நீ கேட்டியான்னு கேட்கக்கூடாது. கேட்க வேண்டிய ஆட்கள் கேட்டார்கள். அதுக்கே பதில் வரல. இப்படி ரவுஷ் ரங்கப்பா மாரி சுத்திக்கிட்டு இருந்த ட்ரம்புக்கு மேற்கொண்டு எஸ்சிஓ மாநாட்டுல வேதனை தான் மிச்சம். இந்தியா போய் இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணும், மைலேஜ தூக்கி சாப்பிடும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. நடந்தது என்னமோ சீனால. ட்ரம்ப் சீன அதிபர தான் ஃபோக்கஸ் பண்ணாய்ங்க. ஏன்னா, அவனுங்க இத வச்சு பெரிய அளவு நம்ம அதிபர் தான் ராஜான்னு கட்டமைச்சுருவாய்ங்களே அப்படின்னு. அவனுங்க அந்த வேலைய வேகமா குளோபல் டைம்ஸ் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காய்ங்க. ஆனா, உலகம் பூரா இந்தியா தான் மைலேஜ தூக்கி சாப்பிட்டுருச்சுங்கிறத நம்ம இந்த பக்கம் ஒட்டுமொத்த உலகத்துக்கு காட்டுறோம். காரணம் ரஷ்ய அதிபரோட நெருக்கம், சீன அதிபரோட அம்புட்டு சண்டையும் இருக்கு. அதே சமயம் டீல் பண்ண போறோம். ஓகே. சண்டை போட்டுக்கிட்டே காஃபி குடிக்க போறோம். இவ்வளவு நாள் எதுத்தாப்புலயே நின்னுகிட்டு இருந்தோம். பேசிக்க மட்டும் செஞ்சோம். இப்ப காஃபியும் சேர்த்து சாப்பிடுவோமே! இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படிங்கிற மாரி டீல் பண்றோம். இந்த இடத்துல பாகிஸ்தான கையில எடுத்து பிரயோஜனமே இல்லாம போயிருச்சு அமெரிக்காவுக்கு. சீனாவ கையில எடுத்து அமெரிக்காவுக்கு அதிர்ச்சிய குடுத்துட்டோம். அதே சமயம் ரஷ்ய உறவு அப்படிங்கிறது படு ஸ்ட்ராங்கா ஆயிப்போச்சு. உள்ளூர்லயே ட்ரம்ப திட்டுறாய்ங்க. நேத்து வரையும் ட்ரம்போட ஆலோசகர், அதாவது வெள்ளை மாளிகையில உட்கார்ந்து ட்ரேட் ஆலோசகர் என்னத்த தான் ஐடியா குடுப்பானோ மனுஷன். இஷ்டத்துக்கு பேசினாய்ங்க. இந்த யுத்தத்த ஆடுறதே நம்ம தான்ட்டாய்ங்க. டேய் முழுசா சொல்றா அப்டின்னா, நீ வாங்குறத வச்சு தான் அந்த காச கொண்டு போய் அவன் வேற எந்த செலவும் பண்றதில்ல. அப்படியே ஆயுதம் வாங்குறான், உக்ரைனுக்குள்ள தூக்கி போடுறான் அப்டின்ட்டாய்ங்க. இப்ப அப்படியே கால்ல விழுந்துட்டாய்ங்க. அமெரிக்காவுக்கு கால்ல விழுகணும் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணும். அதாவது ஆப்போசிட்ல உள்ளவன ஏதோ ஒரு பூச்சாண்டி காட்டணும். ரஷ்யா, சீனா தீவிரவாத நாடுன்னு காட்டுவாங்களாமா அப்படின்னு கேட்டா காட்ட மாட்டாய்ங்க. சர்வாதிகாரிகள் நாடு அப்படின்றுவாய்ங்க. நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? சீனாவ ஒரு போதைப் பொருள் நாடா ட்ரம்ப் கிரியேட் பண்ணி கொண்டு போயிருவான். வா ட்ரம்ப், வா ட்ரம்ப், வா ட்ரம்ப்ன்னு கூப்பிட்டோம் நம்மளும். கடைசியில வந்து அந்த போதைப் பொருள மெக்சிகோவோட நிறுத்திப்புட்டு, இந்த பக்கம் கிறுக்குத்தனமா வந்துட்டாரு. அட போயா உன்னைய கூப்பிட்டதுக்கு இதுதான் மிச்சமா? அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. அதனால அந்த பழைய சட்டையவே தூக்கி போட்டாய்ங்க. சர்வாதிகாரி புட்டின், சர்வாதிகாரி ஷி ஜின்பிங். 2 பேரோட மிகப்பெரிய ஜனநாயக நாட்டோட ஒரு பிரதமர் போய் நின்னு பேசலாமா அப்படின்ட்டார்கள்.
மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஒண்ணே ஒண்ணா, ஒரே ஒரு குருக்களா அப்படின்னு கேட்டா, இல்ல அமெரிக்கா, அப்புறம் இந்தியா அப்படிம்பாய்ங்க. 10 நாள் முன்னாடி உங்க வூட்டு ஜனாதிபதி யாரு கூடப்பா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு? அதுவும் உங்க வூட்டு நாட்டுக்குள்ளேயே கூப்ட்டு, வீட்டுரக பாமரெல்லாம் மேல விட்டு வரவேற்று, ரெட் கார்பெட்ட விரிச்சு, அவரு சொல்றதுக்கு பூரா மண்டையாட்டி, அம்புட்டு உபசரிக்கும் செஞ்சபோது அவரு சர்வாதிகாரியா கண்ணுக்கு தெரியலையா? அப்படின்னு கேட்டா பதில் கிடையாது. ஆனா இப்படிதான் பேசுறாய்ங்க. சரி ரைட்டு கால்ல விழுகிறேன் அப்படின்னு நெனச்சோம்னா, அந்த கால்ல விழுந்து, "என்னடா கால்ல விழுகிற?" அப்படின்னு குனிஞ்சு பார்த்தோம்னா, அப்படி நம்மள பார்த்து கைய நீட்டி மிரட்டுறாய்ங்க. அப்படி ஒரு சீன மனசுக்குள்ள யோசிச்சு பாருங்க. "நீ வீடியோ போடாம ஃபோட்டோ போட்டு என்னைய கற்பனை பண்ண பார்க்கிறியா?" அப்படின்னு சொல்லி கீழ வந்து திட்டக்கூடாது. அதே போல தான் அந்த டோன் அப்படியே மாறுது. ஒரு ஜனநாயக நாடு, சர்வாதிகாரி நாடோட போய் நிக்கலாமா? அப்படின்னு சொன்ன டோன அப்படியே மாத்தி, "அப்படி நிக்கிறனால ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது தெரியுமா?" அப்படின்ட்டாய்ங்க. யார்றா இம்புட்டு டிராமாவ அந்நியன் மாரி செஞ்சது அப்படின்னு கேட்டா, ட்ரம்ப்போட ஆலோசகர் பீட்டர் தான். வேற வழியே இல்ல அந்த மனுஷனுக்கு. கத்தி தான் பொழப்போட்டணும் அப்படிங்கிற மாரி, அரசியல்ல சில தலைவர்கள பார்த்து சில தலைவர்கள் சொல்வார்கள். யார் யாருன்னு கேட்கக்கூடாது. அப்புறம் உள்ளூர் பாலிடிக்ஸா போயிரும். அந்த மாரி இவரு வர்த்தக ஆலோசகர். ஆனா வர்த்தகம் அப்படிங்கிறது இனிமே பேப்பர்ல எழுதி ஜோப்ல வச்சுக்கணும்ங்கிற மாரி ஆயிப்போச்சு. அப்ப இப்படிலாம் அவரு செஞ்சு தானே ஆகணும். திருப்பி மிரட்ட ஆரம்பிச்சுட்டாரு. இந்தியாவுக்கு ஒண்ணும் கிடைக்காது. ஒண்ணுமே கிடைக்காது. இந்தியர்கள் ஏமாந்து போறார்கள் அப்படின்னு சொல்லி சாப விட ஆரம்பிச்சாரு. என்னய்யா மிரட்டிக்கிட்டு இருக்க? ஒரு 2 லைன் சேர்த்து மிரட்டுவ, ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு பார்த்தா, பொசுக்குன்னு சாப விட ஆரம்பிச்சிட்டியே அப்படின்னு கேட்டா, சாப விட்டு இந்தியா எங்க கூட வந்துரும். எங்க கூட தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் கால்ல விழுந்துட்டாய்ங்க. நல்ல வேளை நீ இந்த பக்கம் நடிக்கல. இல்லாட்டி விக்ரமுக்கு வாய்ப்பு இல்லாம போயிருக்கும். அந்த மாரி தான் அவரோட பிரஸ் மீட் போய்க்கிட்டு இருந்துச்சு. நல்லா சுவாரஸ்யமா தான் இருந்துச்சு. ஏன் அப்டின்னா, இந்த ஆள் வாய தொறந்தாலே உள்ளூர்ல வச்சு செய்வாய்ங்க. மொத்த கூட்டம் அமெரிக்க கூட்டம் ட்ரம்புக்கு ஆதரவான்னு கேட்டா, ட்ரம்புக்கு ஆதரவா இருக்கிறவனுங்க கூட ட்ரம்போட இந்த சகாக்களுக்கு எதிரா தான் இருப்பார்கள். வந்தாலே ஏதாச்சும் ஒரு கார்ட்டூன போட்டு ஓட்டுறது மட்டும் தான் வேலையா இருக்கும். அப்படிதான் இப்ப வர்த்தக ஆலோசகர் சிக்கி தவிக்கிறாரு. சிக்கி தவிக்கிறதோட விளைவு அவரோட வார்த்தையிலேயே தெரியுது. ஆனா இந்த மனுஷனோட எண்ண ஓட்டமா இதுன்னு கேட்டா, அமெரிக்காவோட எண்ண ஓட்டம். எதுக்கு ஆரம்பிச்சோம், எப்படி முடிக்கிறதுன்னே தெரியல. 4 தடவ ஃபோன் போட்டாலும் எடுக்கறது இல்ல. இப்ப எப்படி கூட்டிட்டு வர்றது அப்படின்னே தெரியல. ஏன்பா கூட்டிட்டு வர? டக்குன்னு ரத்து பண்ணு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அதிலேயே அவனுங்களும் பதில் சொல்றாய்ங்க. கச்சா எண்ணெய வாங்குறத நிறுத்து 25% குறைச்சுரும். மீதி 25% உட்கார்ந்து பேசுவோம். இது முட்டாள்தனமான லிவரேஜ் ஆட்டம். இது லிவரேஜுக்கு அர்த்தமே தெரியாத தக்கூரிகள் ஆடுறது. இன்னும் சொல்லப்போனா, இந்த ஆட்டத்த வேற வடிவத்துல ஆடி தான் ஒருத்தன் இன்னைக்கு ஒண்ணுமில்லாம தெருவுல நிக்கிறான். யாரு? அதிபர் ஷி ஜின்பிங். 3 அடி ஏறிருவேன், 2 அடி விட்டுக் குடுப்பேன், 1 அடி எனக்கு. அதுல நான் பட்டா போட்டுக்குவேன் அப்படிங்கிற தியரி ரொம்ப வலுவான தியரி, வலுவான ஃபார்முலா. வச்சு செஞ்சுருவோம் இத வச்சு உலகத்த அப்படின்னு நெனச்சுக்கிட்டு எல்லைகள்ல அடி வாங்கி இன்னைக்கு ஓரமா போய் உட்கார்ந்திருக்கிறது யாரு அப்படின்னா சீனா. அத அப்படியே தூக்கி வர்த்தகத்துல போடு. போடும்போது 50, 25, 15 தான் என் டார்கெட்டு. லிவரேஜுக்குள்ள தூக்கிட்டு வந்துருவேன் அப்படின்னா, அங்க என்ன அடி விழுந்துச்சோ சீனாவுக்கு, அதே அடி தான் அமெரிக்காவுக்கு விழுகுது. அதத்தான் உலகம் பார்த்துக்கிட்டு இருக்குங்கிறது எதார்த்தமான உண்ம.